நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர நிபஸ்ய ராகவே கேதவே நமஹ. நவக்கிரகங்கள் இல்லாம ஒரு பயிலும் வாழ முடியாது. இன்னைக்கு நல்ல நேரத்துல சாப்பிட்றோம், இன்னைக்கு நல்ல நேரத்துல சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு அடிபட்டுது, இன்னைக்கு வண்டி கவுந்தது, இன்னைக்கு காரு போயிடுச்சு, இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சுன்னா எல்லாம் இந்த 9 பேர் பண்ற வேலை. இந்த 9 பேருமே நமக்கு ஆனுகூலமாக இருப்பார்கள் சில நேரங்கள்ல. அப்படிப்பட்ட இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு தலைவாசல் எப்படி இருக்கணும் அப்படின்னா வடக்க பார்க்க இருக்கணும். வடக்கு திசையில் தலைவாசல் விருச்சிக ராசினியர்களுக்கு இருந்தால் அமோகமாக இருப்பார்கள். நில பூமியெல்லாம் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப வெற்றியை அடைவார்கள். அந்த விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு வடக்கு முகமாக வீடு மனை வாசல் இருந்தால் அமோக வெற்றியை கிடைக்கும். சாமி, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், வடக்கெல்லாம் இல்லை, என் வீடு சொந்த வீடு கட்டிட்டேன், 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா வடக்க பார்க்க இல்ல, வேற திசையில இருக்கு, இதுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா அப்படின்னா ஏன் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. 25 வருஷம் ஆயிடுச்சு, கடனே அடைஞ்சு போச்ச, இப்ப யோசிக்க கூடாது இல்ல. அதுக்கு மகாபலன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 9 கிரகம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு நல்லதை பண்ணிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி ஒவ்வொரு ராசிக்கும் 9 கிரகமும் வேலை செய்யும். இந்த வடக்கு பார்த்த வாசப்படி இல்ல சார், ஆனா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா யாரால நடக்கிறது அப்படின்னா கிரகங்கள் நல்ல பார்வையில் நல்ல அம்சத்துல உட்கார்ந்தா கிடைக்கும். முதல் சூரியன் விருச்சிக ராசிக்கு நட்புக்காரகன். இரண்டாவதாக சந்திரன் நீச்சம் அடைந்தார். மூணாவதாக செவ்வாய் ஆட்சி பெற்ற கிரகம் விருச்சிக ராசி. நாலாவதாக புத பகவான் சமநிலை தத்துவக்காரனாக இருக்கிறார். 5ஆவதாக குரு நட்புக்காரகன். 6 சுக்கிரன் நட்பாக சமமாக இருக்கிறார். இங்கே சனி பகவான் பகை அடைந்தார். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப உச்சம் பெற்ற ஜாதகத்தில் ராகுகேது உச்சம் பெற்றார் விருச்சிகத்தில். சார், இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா, அவன் பண்றதே தெரியாது. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம். அப்படி ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள். அவர்கள் பிடிவாத குணத்தை அடையவர்கள். அவங்க என்ன மனசுல நினைச்சாங்களோ அது 1 வருஷம் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. 2வது, இந்த விருச்சிக ராசினியர்களுடைய வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்தவனை பயமுத்துறா மாதிரியே இருக்கும். அவன் சாதாரணமா சொல்லியிருப்பான், ஏன் அங்க பஸ் நின்று போயிருக்குடான்னு. இவன் என்ன தெரியுமா சொன்னான் விருச்சிக ராசிக்காரன், அட போடா, பஸ்ல அடியில பாம்பு வச்சிருந்தாங்கலாம் அப்படிமா. இவன் பாருங்க, பஸ் அங்க பஞ்சரா போச்சு நிக்குது, இவன் பாம்பு வச்சான்ட்டான். இதான் விருச்சிக ராசி. அடுத்தவனை பயமூத்தி விட்டுருவான், ஆனா அவன் சத்தப்படாம இருப்பான். ஏன் இந்த குணம் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்குடையவன் செவ்வாய் ஆட்சி பெற்றான். மனோதைரியகாரகன், வாக்கு தைரியம் ஜாஸ்தி. அங்க உடம்பு தைரியத்தோட வாக்கு தைரியம், வார்த்தையிலேயே ஜெயிப்பார்கள். யாரையும் நம்ப மாட்டான். ஏன் சார், அம்மா அப்பாவே நம்ப மாட்டான். நீங்க சமைச்ச கடையில வாங்கி வந்துட்டியான்னு கேட்பான் அம்மாவை, சாம்பார் நல்லா இருந்தா. அப்பா திடீர்னு பணம் கொடுத்தாருன்னா நீ சம்பாதிச்சா கடன் வாங்கி வந்தியான்னு கேட்பான். 2 கேள்வியும் கேட்பான் அவன். அப்படிப்பட்ட ராசிகாரகன் காரியத்தில் கண்ணாக வெற்றி பெறுவான். சொல்லாம அடிப்பான். இவன் படிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். பார்த்தா 500க்கு 498 மார்க் எடுத்திருப்பான். எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் இவன் பேர்ல. அவன் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அடுத்தவனுக்கு பாம்பு வைக்கிறது தான் அவனுக்கு வேலையே. அடுத்தவனை பயமுத்தி விட்டு இவன் ஜெயிச்சுட்டு வந்துருவான். ஏன்னா அப்பதானே யாரும் போக மாட்டான் அந்த ஏரியாவுக்குள்ள. அப்படிப்பட்ட விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவான் இங்கே நட்பாக இருக்கிறார். இங்கே செவ்வாய், இந்த செவ்வாய் என்ன பண்றார் அப்படி தெரியுமா? இவருக்கு யார் தெரியுமா ஆனுகூலமாக இருக்கக்கூடிய தெய்வம்? சுவாமி, எனக்கு வடக்கு திசையா இல்ல வீடு, ஆனா தெற்கு மேற்குல இருக்கேன், எனக்கு நல்லது நடக்கணும்,
கல்யாணம் ஆகணும், வீடு வாசல் வாங்கணும். நான் வீட்டை வாங்கிட்டேனே தவிர எங்க வீட்டுல ஒரு சுபகாரியமே நடக்கல. நான் நிலைய மாத்தணுமா? ஒண்ணும் மாத்த வேண்டாம், கிரகத்தை மாத்துங்க. இந்த நவகிரகங்கள் நம்மள மாத்தும், அவங்களோட போராடணும். அந்த தெம்பு இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இப்ப இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு தட்சிணாமூர்த்தியை கடைபிடியுங்கள். ஏன் இந்த விருச்சிகராசிக்கு தட்சிணாமூர்த்தியை வைக்கணும்? வாசல்ல தட்சிணாமூர்த்தி வைங்க. எங்க வீடு வடக்க பார்க்க இல்ல சார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை மாட்டுங்க. ஹால்ல தட்சிணாமூர்த்தியை மாட்டிடுங்க. வீடு அமோகமா இருக்கும், காரியத்துல நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த இருக்கிற ராசியில இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்யறதுதான் ஒண்ணுமே புலப்படாது. அவன்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அவனா ஜாக்கிரதையா நம்மளால இருக்க முடியாது. அவன் நம்மளை மாத்திடுவான். நேற்றுக்கு ராத்திரி ஒண்ணு பேசிட்டு போவான், இன்னைக்கு காலையில ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். நேற்று ராத்திரி வரைக்கும் நான் திருவண்ணாமலை போலன்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான். காலையில பார்த்தா அவன் முதல்ல திருவண்ணாமலையில இருப்பான், விருச்சிக ராசிக்காரன். சொல்லாம அடிக்கிறவன். செயல்பாடு, அவன் காரியத்தில் செயலை நிறுத்துவான். அவன் யார வச்சா அவன் சொந்த வீடு கிடைக்கும்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, விசேஷமான அனுகிரகம் அவர் இருந்தார்னா இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது, ராகு கேது உச்சன் சார். அவன் எப்படி சார் இருப்பான்? அந்த பாம்பை விட மோசம் சார். தலை இப்படி இருக்கும், வால் அப்படி இருக்கும், டப்புன்னு சுத்திட்டு இப்படி வந்துருவான். அவன் எந்த பக்கம் திரும்பி போனான்னே தெரியாது. இந்த ராகு கேது உச்சமா இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாம்பினால் தோஷம் வராது. பாம்பு அவன் காலை கட்டும், எல்லாம் பண்ணும், தோஷம் வராது. ஏன்னா அவங்க பாம்பை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவனுக்கு ரெண்டாவது, இங்க சனி பகையா போயிட்டான். அவனுக்கு யார பார்த்தாலும் விரோதி மட்டும் தான் நினைப்பான். அவன் யாரான ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி சார் அவர் இப்படி சொன்னார், நம்ம விருச்சிக ராசிக்கார்ட்ட போய் சொன்னு வச்சுங்களேன், இவனுக்கு இவன் அட்வைஸ் பண்ண அவர் ஐயாக்கு போய் அவன்கிட்ட போய் நம்பாதேன்பான். கடைசியில பார்த்தா அவன் நல்லது அவனுக்கு சொல்லியிருப்பான். இவனுக்கு நம்பிக்கை யார் பள்ளியும் வராது. இவன் சொல்வதே உயர்வு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்களுக்கு வடக்கு பார்க்க வாசப்படி இல்லாட்டினாலும் தனதானியத்தையும் தட்சிணாமூர்த்தி இருந்தாலே என்ன வரும்? உங்களுக்கு ஞான மார்க்கம் வரும், ஞான சிந்தனைகள் வரும். அப்பதான் உங்களுக்கு பாபங்கள் அதிகமா வராது, புண்ணியமும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில ராகு கேது உச்சம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப, இந்த வடக்கு பார்த்த வாசப்படி இல்லாதவங்களுக்கும் சரி தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார். அதனால ஆன்மீக நேயர்களே பயப்படாதீங்க. வடக்கு பார்த்த வாசப்படி இல்லாட்டினாலும் நமக்கு தட்சிணாமூர்த்தி நம்மளோட இருந்து செவ்வாயோட ஆட்சியோட நமக்கு நல்ல வீடு கொடுப்பார், பூமியை கொடுப்பார். ஆன்மீக என்பதற்கு சந்தோஷமா இருந்து விருச்சிக ராசி நேயர்களே, எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய நீங்கள், மனோதைரியத்துடன் செயல்படக்கூடிய நீங்கள், அந்த வடக்கு முகமான வீட்டில் இருப்பவர்களுக்கு அமோக வெற்றிகளை எம்பெருமான் கொடுப்பார். இல்லாவிட்டால் வருத்தப்படாமல் தட்சிணாமூர்த்தியை வீட்டு வாசல்ல மாட்டுங்க, அதே மாதிரி ஹாலில் மாட்டுங்க. கண்டிப்பா சொந்த வீடு பாக்கியம் வந்துடும். ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லோருக்கும் சுவாமிநாத அந்த கோடி வணக்கம். பார்வதி பதையே அரகர மகாதேவா.